so high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. ரொம்ப என்ன பேசுறதே தெரியல. பட் ஒன்னே ஒன்று நான் முதல்ல சொல்ல நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன்னா முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாங்கள் தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிக்க நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாவத்தோட நன்றிகள். கவிதாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வார்த்தைகளுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. உண்மையிலே ப்ரெஸ் மீட்டில் பிரியாமல் அவங்கன்னே சொல்லலாம். அக்காவை பற்றி நிறையா அப்படிதான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமாம், உண்மையிலே நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெளில. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினச்சி பார்த்துக்க படம் சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தால் இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில் தான் என்னால் இங்கே நிற்க முடியுது. எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே நான் நிற்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். காரைக்கால் பாலா டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதம் வணக்கம். அவர் தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான், எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறைய சொல்கிறாங்க. இந்த மனித மதத்தில் பேசும்போது யார் என்ன தெரியாத பையனை இந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும், நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் நம்ம என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்க பொதியாரில் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு, எல்லாருமே வரதான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட்டு அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், நான் படத்தில் வந்திருக்காது. அப்போ எங்களுக்கு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஐயோ ஏன்னா நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா, அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையாக இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுக்கலாம், ஸோ அது கொஞ்சம் எழுத்து தூக்கிடாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்டு தான், அவங்களால தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க நிறைய யோசிப்பேன், டைட்டில் கார்டு நம்ம பேர் இருக்கோம், ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் சரி பண்ணணும், ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அந்த படத்தை கோட ரைட்டராக இருந்தார், நான் வந்து சைட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நாங்கள் பேசுவோம். அப்போ வந்து நடனம்லாம் பண்ணலை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு எப்படி தான் விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதை நான் அப்படியே சரி வாடான்னு பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு, நான் பைக்கில் தான் வருவேன், நீ மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்கில் வரல, கேபில் வந்தேன் ஷூட்டிங்கு. கேபில் வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டேன் வரல, எங்கண்ணே என்ன கிட்டியாண்ட விட்டுறேன், நான் கேட்டு போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது, கிட்டியாண்ட வந்து லீமெடின் ஓடர் வசதி பிளாட்ஃபார்மில் உட்காந்து இப்போ டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ லைட்டாக மழை தூரிங்க இருக்கு, உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன், என்னடா பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு தெரிலண்ணே, விஜய் டிவியில் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ சினிமா என்ன பண்ண போகிறேன், எங்கண்ணே சைட் ஆர்டிஸ்டே கூப்பிட மாட்டாங்க என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி நீ டேரக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஆமாம் அப்படிதான் கேட்டேன் வந்து சீரியஸா, டேரக்டர் பண்ண ஒரு காமெடி ரோல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ கூட ட்ராவல் ஆன மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்ல, நான் கண்டிப்பாக என்னை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்லாம் சும்மா பார்ப்பாங்க பேசுவாங்க, அவங்களுக்குலாம் சொன்னாங்க இப்படி கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னார். சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்கே ப்ரொடக்ஷனில் இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இப்படி இந்த பையனா இவன் இப்படி இருக்காங்க, இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நரம் அதான் அந்த இது அந்த நரமாக இருக்கா இந்த பையன் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காரு, கூட கொஞ்சம் அழகாவது போடலாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ நாட்கள் போடலான்னு சொன்னேன். அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காமல் அடுத்ததான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார்,
ஃபோன் பண்ணுறதுக்கு போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் டூ குழந்தைக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் ரணம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இல்லைண்ணா நான் அப்படியே ஷோஸு அப்படி தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்ணுறேன்னா இல்லைண்ணே எங்கண்ணே அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான், யாருன்னா வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவா அப்படின்னாரு. இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். என்ன கேரக்டரா? இல்லைடா இது ஹீரோவா பண்ணலாம்டா. ஹீரோவாவா? நீ தான் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன்னு நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் என்னை வச்சு நீ எப்படி படம் பண்ணுவோம் தான் கேட்டேன். இல்லை நான் சொல்கிறவா அப்படின்னோட நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணால் ஒரு ஷோவில் வந்து லாரன்ஸ் அண்ணா உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னடா இது ஷெரீஃப் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி, லாரன்ஸ் அண்ணா அப்படி கேட்குறா அப்படின்னு. சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை எனக்கு ஹீரோ ஓடணும்னு ஆசைண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ ஓடணும்னு ஆசையா? ஆனால் எனக்கு நம்ம மூஞ்சிக்கெலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதுன்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. அப்போ வந்து லாரன்ஸ் அண்ணா அவன் ஹீரோ ஆக்குறேன்டா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியும், நான் தான் ஹீரோ ஆகும், நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி அண்ணா சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கோம், யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார், ஹீரோவாகணும்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏன் நீ ஹீரோவானு சொன்ன ஓகே பண்ணது, ஓகேன்னு சொன்ன தெரியுமா, ஒரு லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னார், நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மேடையில் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளை நம்பி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட் நான் பண்ண ஆரம்பித்தேன், அப்படி சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி பண்ண திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, இல்லைடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு. என்ன வச்சா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் தூக்கிட்டு வாங்க செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன், என்ன ஓகே பண்ணுறேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேட்கல, எனக்குலாம் ரெடினே, அவருக்கு ஓகேவான்னு கேட்கல, டீலாக உன்னை வச்சு பண்ணுறதா சொன்னார். கதை சொன்னேன், பாலா கேட்குறீங்களான்னாரு. கேளுங்கண்ணே, அதான் உன்னை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெயகரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்றைக்குமே ஜெயகரன் ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5 லட்சம் மேலே எனக்கு பேரண்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி வட்டாரம் அந்த மாதிரி ரொம்ப டவுனான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லையும் நம்மளை நம்பி கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் எல்லாம். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சில பேர் வருவாங்களே, அதில் முதல் பேர் வந்து ஜெயகரன் பிரதர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நான் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் பண்ணாலும் பேசணும் நான் சொன்னேன், பாலசேகர் சார் கேளுங்க. ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஹீரோவாக நினைக்கலாம் படத்தில் எப்படி பண்ணுவேன், கதை நல்லா இருக்குது கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாகிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜிக்கும் சரி பண்ண போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்ணுறேன், யார் ஹீரோன்னு கேட்டேன்னா ஆஹா அடுத்த செக் வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டால் என் பேர் சொன்னால் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசித்தேன். பட் பாலா அப்படின்னோட டபுள் ஓகே, கதை சூப்பராக இருக்குது பாலான்னு சொன்னோன்னே. ஏன்னா சார்னா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு, அவங்க பார்க்காத உயரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு சின்ன பையனுக்கு நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்கள் பண்ண உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோ தான் கிடையாது, அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப கார்த்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்ணுறான்னு கேட்கும்போது அர்ச்சனாமா. நாங்கள் அர்ச்சனாமாவா அவங்க தான் என் படத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சீரியஸாக நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஆனால் கதையை கேட்டோடனே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனாமா, ரொம்ப நன்றி. நான் உங்கள் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன், என்ன சொல்கிறதே தெரியல. இந்த 2 லிஜெண்ட்ஸுக்கும் நான் எவ்வளோ நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சீரியஸாக அதுதான் உண்மை. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் கேட்டால் நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவாக போட்டுப்பேன், நான் வச்சுப்பேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க, டேரக்டர் வந்து கதை சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பராக இருக்குது, ஆனால் டேரக்டர்னோட ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் பேரா பண்ணுறா அப்படின்னோன்னா பாலா அப்படின்னோன்னே பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேலே தப்பெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும். கதை சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி
ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னா எல்லாரும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணால் 51வது ஆள் லாஸ்ட்டாக வந்தாங்கன்னா விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இனிமேல் மறக்க மாட்டேன். நமிதா கிருஷ்ணமூர்த்தி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு நம்ம டைரக்டர் ஷெரீஃப் ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு 2 நாள் முன்னாடி தான் அது தெரியுது. அவர் சொன்னார், இந்த படத்துக்காக நாங்கள் 50 ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணோம். அந்த 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 51வது ஹீரோயினாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு. ஆனால் நான் இப்போ சொல்லி தான் ஆகணும், எனக்கு இந்த 50 ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு 50 பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு, இப்படி அழகான ஒரு படத்தில் கலந்துக்கிறதுக்கு. 50 பிளெஸ்ஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பல பிளெஸ்ஸிங்ஸும் எங்கள் ஸ்டேஜ்லேயே இருக்குது. அர்ச்சனா மேம், அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஆக்டிங் என்னது, எப்படி பண்ணலாம், அவங்க சின்ன சின்ன இமோஷன்ஸில் கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலான்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அவர் அவ்வளோ ஒரு லெஜெண்டரியான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். அவங்க 2 பேரோடும் அவங்க 2 பேர் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்தில் பல விஷயங்களை என்னால் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ என்னோட பெரிய 2 பிளெஸிங்ஸ் அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஷெரீஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. அது 5th நீங்களும் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அழகான படம் இதுன்னு. ஸோ அவரும் தான் ஐ ஹேவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் சூஸிங் மீ. மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு, சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அழகான படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்குங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட் இது. அடுத்து மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல 2 வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும். நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில் எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா, நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மண் இது. இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது. அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும். அவங்க வாசித்த வீணை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்புரா இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்க ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலில் பாடினவங்க. சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்கில், தமிழில், சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கினவங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில் இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது, விநாயகருடைய
ஆசீர்வாதமும் இந்த யூனிட்டுக்கு இருக்கு. அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா இங்க வந்து நம்ம ப்ரொடியூசர் ஜெயிக்கிறேன், பாலா வச்சு படம் பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்னு ப்ரொடியூசர் ஜெயிக்கிறேன். படத்துல எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. அப்புறம் எல்லாமே ஒரே சக்தியாவே இருக்கு. சக்திவேல் சார் வந்திருக்காரு, சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சக்தினா நம்ம பாலாஜி சக்தி வேறு, அவரு ஒரு மிகப்பெரிய சக்தி. அப்புறம் அர்ச்சனா மேடம், அப்புறம் ஹீரோயின் நமிதா. உண்மையா வந்து பாலாவும் நமிதாவும் வந்துட்டு படத்துல வந்து லவ் பண்ண மாதிரி இல்லை, உண்மையாவே ரியலாவும் லவ் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை காம்போ சொல்ற வேற ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது. தேவா சாரோட பாட்டு வந்து சூப்பராக இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு, அதில் ஒரு டிஃப்ரெண்டாக பாடியிருக்காரு. அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து நான் இந்த படத்தை ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்லா கேரக்டர் ஜாலியாக பண்ணியிருக்கேன்.